வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல "என்ன" என்பத பயன்படுத்தி முத்தான 30 வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். என்னன்னா ஹிந்தில "க்யான்னு" சொல்லுவோம். இந்த "க்யா" எப்படியெல்லாம் ஹிந்தில பயன்படுத்துறோம்? எந்த மாதிரி இடங்கள்லலாம் பயன்படுத்தினா அர்த்தம் எப்படியெல்லாம் மாறுது? அப்படின்றதெல்லாம் முழு விவரமா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஏன் நம்ம இந்த "க்யான்ற" வார்த்தைய இவ்ளோ தெளிவா கத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்தி பேசக்கூடிய ஒரு நபர்ட்ட நம்ம உரையாடல தொடங்கும் பொழுது, அதிகமா நம்ம வினா கேட்க "க்யான்ற" வார்த்தைய தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப தமிழ்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப "என்ன செய்ற?" அப்படின்னா, "இப்ப நீ என்ன செய்றன்னு?" அர்த்தம். அதே இது "என்ன செஞ்சிட்டியா?" அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வேலைய முடிச்சிட்டியான்னு அர்த்தம். செஞ்சிட்டியா என்ன? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்ப அந்த வேலைய என்னமோ நான் சொல்லி நீ செஞ்ச மாதிரி பேசுற. இப்ப அந்த இடத்துல அவன் அந்த வேலைய செய்யலன்னு பொருள்படுது இல்லைங்களா? அதுபோல இப்ப ஏன்ற வார்த்தைய எடுத்துப்போம். இப்ப ஏன் வார்த்தைய யூஸ் பண்ணி, "ஏன் வந்த? ஏன் போன?" அப்படின்னு நம்ம கேட்போம். "போன ஏன்? வந்த ஏன்?" அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரி "எங்க இருக்கிற?" அப்படின்னு கேட்போம். இதே இது "இருக்கிற எங்க?" அப்படின்னு கேட்க மாட்டோம். ஸோ, இதே மாதிரி நம்ம எப்படி தமிழ்ல இந்த "என்னன்ற" வார்த்தைய ஒரு வாக்கியத்துக்கு முன்னாடி போட்டா ஒரு பொருளும், பின் வாக்கியம் முடியும் பொழுது "என்னன்றத" போட்டா ஒரு பொருள் கிடைக்குதோ, அதுபோல ஒரு வாக்கியம் தொடங்கும் பொழுது "க்யா" போட்டா ஒரு அர்த்தமும், அந்த வாக்கியம் முடியும் பொழுது "க்யா" போட்டா ஒரு அர்த்தமும் குடுக்கும். ஸோ, அப்ப நம்ம இதுலயே தெரியுது இல்லைங்களா? அந்த "க்யான்ற" வார்த்தைய எவ்வளோ தெளிவா நம்ம கத்துக்கணுன்றது. ஸோ, தெளிவா இந்த வீடியோல கத்துக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். "க்யா" அப்படின்னா என்ன? "பாத்" அப்படின்னா விஷயம். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஹிந்தியில "க்யா பாத் ஹை?" பாத் அப்படின்னா சாதம். ஸோ என்ன சாதம்னு கேட்கறதுக்கு ஹிந்தில "க்யா பாத் ஹை?" ரங் அப்படின்னா நிறம். ஸோ என்ன நிறம்? என்ன கலர்? அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு ஹிந்தில "க்யா ரங் ஹை?" சப்ஜி அப்படின்னா காய்கறி. ஸோ என்ன காய்கறின்னு கேட்கறதுக்கு ஹிந்தில "க்யா சப்ஜி ஹை?" பூச்சா அப்படின்னா ஹிந்தில கேட்டாய்ன்னு அர்த்தம். ஸோ என்ன கேட்டாய் அப்படின்னு கேட்கறது ஹிந்தில "க்யா பூச்சா?" "க்யா பாத் ஹை?" என்ன விஷயம்? "க்யா பாத் ஹை?" என்ன சாதம்? "க்யா ரங் ஹை?" என்ன நிறம்? "க்யா சப்ஜி ஹை?" என்ன காய்கறி? "க்யா பூச்சா?" என்ன கேட்டாய்? என்ன அப்படின்னு ஹிந்தில கேட்கறதுக்கு "க்யா ஹை?" என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கறதுக்கு "க்யா கஹா?" என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு "க்யா ஹுவா?" என்ன நேரம் அப்படின்னு கேட்கறதுக்கு "க்யா சமய ஹை?" புரிகிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு "சமஜ் ஹை க்யா?" ஒரு சென்டென்ஸ் முடியும் பொழுது "க்யா" போட்டோம்னா, அந்த சென்டென்ஸவே நம்ம கொஸ்டினா கேட்கிற மாரி பொருள்படும். "க்யா யஹ் சச் ஹை?" இது உண்மையா? "க்யா ஹம் சலேங்?" நாம் போகலாமா? "க்யா வஹ் ஆஜ் ஆயேகா?" அவன் இன்று வருவானா? "க்யா வஹ் கர் பர் ஹை?" அவன் வீட்டில் இருக்கிறானா? "க்யா யஹ் ஆசான் ஹை?" இது எளிதா? "க்யா வஹ் டாக்டர் ஹை?" அவன் மருத்துவரா? "க்யா தும் டீக் ஹோ?" நீ நன்றாக இருக்கிறாயா? "துமாரா நாம் க்யா ஹை?" உன்னுடைய பெயர் என்ன? "க்யா துமாரா நாம் ராம் ஹை?" உன் பெயர் ராம் தான? "க்யா தும்னே கானா காயா?" நீ சாப்பிட்டாயா? "க்யா ஆஜ் சுட்டி ஹை?" இன்று விடுமுறையா? "க்யா காம் பூரா ஹோ கயா?" வேலை முடிந்ததா? "க்யா யஹ் துமாரா பேக் ஹை?" இது உன் பையா? "க்யா மௌசம் அச்சா ஹை?" வானிலை நன்றாக இருக்கிறதா? இப்ப கிளைமேட் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுக்கு ஹிந்தில "க்யா மௌசம் அச்சா ஹை?" அப்படின்னு கேட்கணும். "க்யா ட்ரெயின் ஆ கயி?" ரயில் வந்து விட்டதா? "க்யா துஜே மதத் சாகியே?" உனக்கு உதவி தேவையா? "க்யா யஹ் துமாரா ஃபைஸ்லா ஹை?" இது உன் முடிவா? "க்யா ஆஜ் பாரிஷ் ஹோகி?" இன்று மழை பெய்யுமா? "க்யா துமேங் சமஜ் ஆயா?" என்ன உனக்கு புரிந்ததா? "க்யா தும் கல் ஆவோகே?" நீ நாளை வருவாயா?
என்ன மக்களே, இந்த 30 வாக்கியங்கள் பார்த்ததுல உங்களுக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.